எல்லாம் நல்லா இருக்குங்களா? ஒரு வீட்லிங்க புருஷனும் பொஞ்சாதி மட்டும்தான் இருக்காங்க. புருஷன் வந்து மொபைல் வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கார். மொபைல் வச்சு எதையோ நோண்டிக்கிட்டு இருக்காரு. பொஞ்சாதி வந்து அந்த சிநேகிதி புக் இருக்கும்ல, அதை வந்து படிச்சுக்கிட்டு இருந்தாப்பிள்ளைங்க. அதுக்கு வந்து போர் அடிச்சிருச்சு. போர் அடிக்கணும். புருஷனை கூப்பிட்டு, ஏங்க போர் அடிக்குதுங்க எனக்கு, இதெல்லாம் வேணாம், நம்ம வந்து எதாவது விளையாடலாம். என்ன எதாவது விளையாடலாமா? ஆமாம் ஆமாம், புக்கு படித்து எத்தனை படிக்கிறது, நீங்களும் மொபைல் நோண்டிக்கிட்டே இருக்கிறீங்க, நம்ம வாங்க வேறு ஏதாவது விளையாடலாம். வேறு என்னத்தை விளையாடுறது, நான் சொல்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரை கொடுக்குறாப்பிள்ளைங்க. பேப்பர் கொடுத்து, இந்த பேப்பரில் வந்து ஒரு பேப்பரில் நான் எனக்கு பிடிச்ச ஆம்பளைங்க, எனக்கு பிடிச்ச ஆம்பளைங்க 5 பேர்த்தோட பேரை எழுதுவேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருக்கல பேப்பரு, அந்த பேப்பரில் உங்களுக்கு பிடிச்ச 5 பொம்பளைங்களோட பேர் எழுதணும். பார்ப்போம் நம்ம எப்படி எழுதுறோம்னு பார்ப்போம். இது கூட நல்லா இருக்க ஐடியா, சரி அப்படின்னு சொல்லி உடனே வந்து பொஞ்சாதி வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. பொஞ்சாதி அவனுக்கு பிடிச்ச ஆம்பளைங்களில் 5 பேர் எழுதணும். 5 பேரையும் எழுதிட்டான். இப்போ இவர் வந்து பொஞ்சாதி சொன்ன மாதிரி தனக்கு பிடிச்ச பொம்பளைங்களில் 5 பேர்த்த வந்து எழுதுனுங்க. எழுத ஆரம்பிக்கிறாப்புல. பொஞ்சாதி வந்து எழுதிட்டு புருஷன்ட்டு கொண்டு நீட்டுறாப்புல. இந்த பாருங்க நான் எழுத லிஸ்ட், எனக்கு பிடிச்ச 5 ஆம்பளைங்க இந்த இவங்க தான் அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டை கொடுக்குறாப்பிள்ளைங்க. அந்த லிஸ்ட்டில் இருந்த பேர் என்ன தெரியுமா? இந்த பாருங்க, இதுதான் அந்த லிஸ்ட்டு. பொஞ்சாதி வந்து எழுதின லிஸ்ட்டில் வந்து முதல் பேர் வந்து ரஜினிகாந்துங்க, 2வது பேர் வந்து கமலஹாசன், 3வது பேர் வந்து நடிகர் அஜித், 4வது பேர் வந்து நடிகர் விஜய், 5வது பேர் நடிகர் விக்ரம். இந்த 5 பேருக்கு பேரை தான் பொஞ்சாதி வந்து எனக்கு பிடிச்ச ஆம்பளைங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்காப்புல. இப்போ புருஷன் வந்து எழுதி கொடுக்கணும்ல, புருஷன் வந்து எழுதின லிஸ்ட்டை வந்து கொடுக்குறாப்பிள்ளைங்க. இந்த பாரு நான் எனக்கு பிடிச்ச 5 பேர் வந்து பொம்பளைங்க, இந்த பாருன்னு சொல்லி கொடுக்குறாப்பிள்ளைங்க. முதல் பேர் வந்து மல்லிகா. மல்லிகாங்கிறது வந்து பொஞ்சாதியோட தங்கச்சி, அதாவது அவருடைய கொழுந்தியாங்க. பிடிச்ச பொம்பளைங்கெல்லாம் முதல். 2வது வந்து கமலாங்க. கமலா வந்து பக்கத்து விட்டு ஆண்டிங்க. சரி. 3வது வந்து சாலினி. சாலினிங்கிறது வந்து அந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஒய்ஃபோட ஃப்ரெண்டுங்க, ஒய்ஃபோட ஃப்ரெண்டு. 4வது இருக்காங்கல்ல, 4வது வந்து லீனா. லீனா வந்து அவங்க பையன் படிக்கிறான்ல, அவங்க பையனோட டீச்சர். சரி. இப்போ 5வது வந்து லலிதா. லலிதா யார் தெரியுமாங்க? அந்த அவங்க வீட்டுக்கார் இருக்கார்ல, அவர் கூட காலேஜில் படித்த பொண்ணு. இந்த 5 பேரையும் தான் இவர் வந்து தனக்கு பிடிச்ச பொம்பளைங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்காருங்க. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோங்க? இந்த லிஸ்ட் இருந்து நம்ம என்னங்க தெரிஞ்சுக்கிறோம்?